அகத்தியனை சித்தனை சிவசபை ஆசானை சிவசபையை வாழ்த்தி ஆற்றலாக பண்பாடு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகத்தீசாய நம. ஓம் வாலசுத்தாய நமக. ஐயா, திருமூலர் பாடலுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. ஆமாம், இதுக்கு விளக்கம் கேட்குறா. ஆமாம், எனக்கு பூச்சியாக வருது, ஒளியாக வருது, யார் எப்படி தெரியல, எனக்கு உடல் வர்றாங்க, காட்சி வருது, அது பின்னாடி, அது உங்கள் சொந்த விஷயங்கள் பின்னாடி. வார்த்தை குரு சிந்தித்தல் தானே லாஸ்ட்டில். அதுக்கு என்ன இதுக்கு விளக்கம் தான் அதில் இருக்க. சரி சரி சொல். ஒரு வரியாக கூறும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், பார்த்துக்கோ. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அவன் வார்த்தை முதலாக உரைத்தாய். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், முதலாவதாக உரைத்தான், செவிமடுக்க கேட்டாய். தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அவனை பற்றி சிந்தித்து கொண்டிரு. உன் சிந்தனை எங்கும் அகலாது இறை உள்ளுக்குள்ளிருந்து உன் சிந்தனையை தெளிவுபடுத்துவார் என்பதன் அர்த்தம் அதன் 4 வரிகளில் அமிழ்ந்திருக்கின்றது. அதன் அர்த்தம் என்பது உமக்குள் இருந்து விடையாய் கண்டுகொள். குருவே சிவம் என கூறின நந்தி. இன்னொரு முறை. குருவே சிவம் என கூறின நந்தி. குருவே சிவம் என்னும் சிவம் என கூறு நந்தி. கூறு நந்தி. குருவே சிவம் என கூறின நந்தி. நந்தியம்பெருமான்ட்ட சொல்லுதாக, குருவே சிவம் என கூறு நந்தி அப்படின்னு. ஆலயத்தில் செல்கின்ற பொழுது நந்தியை வணங்கி அவனிடம் அனுமதி பெற்று உள் செல்கின்றோம் அல்லவா? யாம் வணங்க வருகின்றோம், நந்தியே எமக்கு அனுமதி கொடு என்று அத்தகைய சிவபெருமானை வணங்குவதற்கு உள் செல்கின்ற நிலை என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக்கு. ஓம் அகதீஷாய நம. என்னையா ஓடுது புக்கெல்லாம் எடுக்குது. குருவே குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரையுணர்வு அற்றதோர் கோவே. இதப்பா அதிலே இருக்கின்றதே. தெரியல, அடியனுக்கு சரியா தெரியவில்லை. அதான் தெளிவுக்கு பாட மட்டும்தான் தெரியும், புரிய தெரியாது அல்லையோ? ஆமா ஆமா, உண்மை உண்மை. இனி ஞானக்கிற்கும் சொல்றாங்க அண்ணாமலையான. முதலிலிருந்து கூறும், இரண்டாவது சொல்ற. குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரையுணர்வு அற்றதோர் கோவே. குருவிற்குள் எத்தகைய ஆற்றல் இருக்கின்றது? குருவினுடைய வார்த்தையை கேட்பது, குருவை காண்பது, குருவினுடைய நயன தீட்சை பெறுவது, அவனோடு இணைவது, அவனோடு தவம் காண்பது, இத்தகைய நிலைகளுக்குள்ளிருந்தெல்லாம் உணர்கின்ற நிலை எது? சிவத்தை உணர்கின்றாய். ஒற்றை வார்த்தை. குருவிற்குள் அத்துணை நிலையாய் நீர் உணர்வது சிவத்தை என்ற வார்த்தைகளின் ஒட்டுமொத்த அர்த்தம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம். நீர் ஒவ்வொரு வரியாய் கூறினால் நாளை நன்றி. சிவம் சிவ சிவ என்கிலர் தீவினையால, சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. போதுமையா, இதற்கு எம் சீடர்களே உரை கூறிவிடுவார்களே. தெரியாதோ? எளிமையா தானே. எனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது என்றால் அகத்தியன் உரைப்போம், தெரிந்து கொண்டு கேட்டால் அகத்தியன் உதைப்போம். உதையும் வாங்கிக்கிறையா? எனக்கு உண்மையை அடியனுக்கு தெரியாதியா. அதெல்லாம் தமிழ்ல தானே போட்டிருக்கு. தமிழ் வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தையா அது? அற்புதமான தமிழ் வார்த்தை. சிவகதின்னு என்ன அர்த்தம்? சிவகதி. சரணாகதி சிவகதி. சரணாகதி அடைகின்ற போது உன் கதி சிவகதியாக மாறுகின்றது. சிவனை விட வேறு கதி இல்லை என்று ஒருவன் அடிபணிகின்ற பொழுது அவன் எவரை அடிபணிகின்றான்? சிவத்தின் திருவடியை குருவின் மூலமாக இவனே என் கதி என்று அடிபணிகின்றான். குருவினுடைய கதி இவனுக்குள் செல்கின்ற பொழுது உன் கதி சிவகதியாக மாறுகின்றது. இங்கு அமர்ந்திருப்போர்கள் யாவரும் சிவகதியை நோக்கி சிவகதி பெறுவதற்காக வந்து அமர்ந்தவர்களே, பெற்று கொண்டிருக்கின்றார்கள், உணர்கின்றார்கள். சித்தன் மூலமாக குருவின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவாய நம. சிவாய. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல ஆற்றலோடு நீர் வந்து புறப்பட்ட இடம் அண்ணாமலை. அற்புதமான வெப்ப தலமதிலிருந்து புறப்பட்டு இறை சபை நாடி புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சித்தனோடு இருந்து ஆற்றலோடு அபிடேகங்கள் கண்டு
சங்குநாத ஒளிகள் எழுப்பி சித்தனோடு சிவசச்சங்கம நிகழ்வில் கலந்து ஒரு நகை நிலையோடு உம்முடைய வினாவினை தொடுத்த சீடனை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. என்றும் உள்ளுக்குள் இவன் போன்று வாழும் குரு அல்லது இவனை வாழும் குருவாக ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இவன் போல் ஒரு வாழும் குரு சீடனே, இவனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு வளம் வர உமக்கு மனது உச்சிதம் உள்ளதோ? அகத்தியன் ஏற்றுக்கொண்டோம். யாம் ஏற்றுக்கொண்டால் சிவசபையின் சீடன் நீ, சிவமகா வாழை சித்தனுடைய சீடன் நீ. அண்ணாமலையிலிருந்து அற்புதமாக சித்தன் அங்கு சபை நிகழ்வாக வருகின்ற பொழுதும் சச்சங்க நிகழ்வுகள் அருகாமையில் நிகழ்த்துகின்ற பொழுதும் ஆற்றலாக ஒன்றாக வந்து அமர்ந்து பணி செய்து பயணித்து சிவசபையோடு தொடர்பில் இருக்க அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நீ எத்தனை நாள்னாலும் தங்கும், போகையில் உமட்ட 1000 நோட்டீஸ் கொடுத்து விட்டுருவோம். 1000 நோட்டீஸ் வர்ற இறையன்பர்களுக்கு கொடுக்குறது உமரோட வேலை. நாங்கள் அங்கே சபை அமைக்கல, சபையில் நீர் வந்து இருந்து போகிறோம். அங்கே கிளை சபை அமைக்கல, அங்கே இருந்து தொண்டு பண்ணும். அங்கே ஆளுக்கு இருக்காங்க, அங்கே ஆளுக்கு இருக்காங்க. உமரை அனுப்பிச்சி வச்சிடலாம் முருகன். அது மாதிரி இன்னும் ஒரு குரூப் ரெடியாக போகுது அங்கே. அப்போ அவங்களோட சேர்ந்து பணியாற்றும்.